வணக்கம் கேமர்ஸ். நான் தான் உங்கள் சால்ட்டு. ஸோ இன்னைக்கு மைன்கிராஃப்ட் ஹாரர் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 3. இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் இனிமேல் இந்த வீடியோ வராது. ஏன்னா இதான் என்டர் ட்ராகனை இந்த வீடியோவெல்லாம் அடிக்க போகிறோம். ஆல்ரெடி என்எம்எஸ் என்டர் பலியும் பிளேசர் ஆடியும் கலெக்ட் பண்ணி என்ட்ரைலாம் பண்ணிட்டாரு. ஸ்ட்ராங் ஹோல்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கே இருக்குதுன்னா, நாங்கள் போனோம்ல, ட்ரேட் பண்ணோம்ல, அதே அந்த வில்லேஜில் தான். ஸோ இப்போ போயிட்டு ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான். போகலாமா? ஓகே, ஆரம்பிப்போம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டானுங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு டைமண்ட் ஆர்மர்லாம் போயிட்டு முடிக்கிறோம். அதெல்லாம் என்டர் ட்ராகன் அடிக்கிறோம். இந்த வில்லேஜுக்கு எல்லாதாவே இருக்குது. போகிறோம், அடிக்கிறோம். தெரில, நடுவில் வெயிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் நைட்டு உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு 1 மணி நேரம் வீடியோவை 16 நிமிஷமா மாற்றி வச்சிருக்கேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் கரெக்டாக 17 நிமிஷம் 5 செகண்ட் தான் மிஸ் ஆகுது. இவனுங்க இந்த ஆட்டோவோட சண்டை போட்டுருந்தானுங்க. நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச முன்னாடியே மூடிட்டேன். நீங்கள் அங்கே ஜாலியாக சண்டை போடுங்க, நான் இங்கே ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு வேறு. இல்லை வேறு அந்த ஆர்ஜேயில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் ஓகே ஆர்ஜேவோட வம்பில் தள்ள அவன் வந்திருந்தான். மொத்தத்தில் யார் முடித்தான்னு பாருங்க. ஏன்னா இதில் செமையாக காமெடி நடந்துச்சு. அதாவது நான் செஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்கீங்க. சரி, ஏன்ட்ட நான் மூக்கம் போகிறான்னு நினைக்கிறேன். போயிட்டானா சூப்பர். ஓகே, என்எம்எஸ் வந்தார். அப்புறம் சொன்னார், என்ன ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பாதுகாப்பாக இருக்கியா, அதாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பாதுகாப்பாக இருக்கியா. ஓகே, ப்ரொடெக்ஷன் 2 அன்பிரேக்கிங் 1 இருக்குங்க. இதுவே போதுமே. ஓகே, ரொம்ப இது கம்மியாகிட்டே இருக்கு. சப்டை எதுவுமே பண்ண மாட்டேன்ற. அப்புறம் எது கம்மியாகுது? இது ஹெல்ப் ஹங்கர் பாரு. ஏரி ஃபஸ்ட்டு யோ 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 பெய் யோ ஒயிட்டே வேற அவள்தான் உனக்கு. பாருங்க கைஸ், என்னவோ பண்ணுறாரு. வெயிட்டு ஆண்ட நான் முக்கம் வரான். நான் மறுபடியும் உள்ளே போயிட்டு பாதுகாப்புக்காக நான் பாதுகாப்பாக இருக்க போகிறேன். ரீஸ்பான் பாயிண்ட் அப்பப்போ செட் பண்ணிக்கிறேன். அவனாச்சும் பெட்டு உடச்சி விட்றானுங்க. போன வீடியோவில் அப்படி தான் ஆர்ஜே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவன் பெட்டை உடச்சிட்டான். அதனாலே நான் எங்கேயோ போயிட்டேன். நான் அது ஸ்டார்டிங்கில் செத்தேன். அதெல்லாம் ரெக்கார்டில் காட்டலை. அப்புறம் என்எம்எஸ் வீடியோ பார்த்தவங்கெல்லாம் சிரிக்கக்கூடாது. அதெல்லாம் அப்படி தான். பாவம் கைஸ், நான் தூக்கிட்டு போயிட்டான் என்ன. அயன்லாம் வச்சுருந்தேன், அயனார் மாதிரிலாம். நான் பாவம். அங்கே பாருங்க, ஆண்டனா மூக்கனை போட்டு டமால்ட்டு மில்லி ஷாட் விட்ருக்காங்க. என்னால் நான் பிளாக்கே போடாமல் குச்சி நிற்கேன். எது என்ன நான் மேலே போக முடியலன்னு பார்த்துட்ருக்கேன். சரி, இப்போ நான் அவனை போயிட்டு அடிக்கலாமா? நான் கீபோர்ட் மோஸ்ட்டில் ஆடிடுறீங்க சொல்ல மாட்டேன். கீபோர்ட் மோஸ்ட்டில் தான் ஆடிருந்தேன் ரெக்கார்ட் பண்ணும்போது. மாதிரி அதுக்கப்புறமா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் நான் போயிட்டு அது இல்லாமல் நான் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன். ஆமாம், பிவிபி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது தெரில, அது எப்போ வரும்னு தெரியாது கைஸ். கவலைப்படாதீங்க, லேட்டாக தான் வரும். இவனுங்கெல்லாம் வீடியோ போட்டாங்க. நான் ஒரு 2 நாள் கழிச்சு போடுறேன். சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணது, இன்றைக்கி தான் போடுறேன். சரி, நான் ஒரே அடி தான் அடித்தேன். செத்துட்டான். வெயிட்டு இப்போ நம்ம சீக்கிரமாக இது ஏதோ டிராஃபி கொடுத்துருக்கான். போனோம், வாங்கயா போகலாம். என்னையா பண்ணுறீங்க? வேறுங்க பன்னிக்குட்டிக்கெலாம் பசிக்குது, எனக்கு தான் பசிக்குது. நான் பன்னிக்குட்டியை அடிக்க போகிறேன். பன்னிக்குட்டி சாவு. நான் அப்படியே என்எம்எஸ்ட்டை கேட்டான், கொடுத்துட்டு வரேன். என்எம்எஸ்ஸே அதுக்கப்புறமா என்கிட்ட கொடுத்துட்டு போவோம். ஏதோ வந்துச்சு வெயிட்டு பக்கத்தில் வெள்ளை கலரில், பார்த்தீங்களா கைஸ்? அப்புறம் டைமண்ட் ஆர்மர் குத்தேரி.
அதுக்கப்புறம் இந்த ஆடு வேறு என்னை டெலிபோர்ட் பண்ணிச்சு. சரி நானும் டமால் டுமில் ஷாட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நானும் ஆரையும் செத்துருவோம், பக்கத்துலேயே செத்துட்டேன். அவன் என் பக்கத்தில் லூட்டெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு எடுக்கிறேன். இருங்க, இங்கே அடி வாங்கினேண்ணா, அதுக்கிட்ட அடி வாங்குறேண்ணா, லூட்டெல்லாம் எடுக்கிறேன். எதுவுமே பண்ண முடியல, மறுபடியும் சாவடிச்சிட்டாங்க. பாருங்க, ஆர்மர் போடுறேன், கரெக்டாக சாவடிச்சிட்டான். ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆர்மர்லாம் எடுத்துட்டோம். அது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கும் அவனுங்க. அதுக்கப்புறமா வந்து போயிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு டார்ச் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நான் எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு பெட்டு மட்டும் செஞ்சுக்கிட்டேன். என்னையா அது மஷ்ரூம்லாம் வருது என்கிட்ட, நடக்கூட முடியாது எங்கேயும். இன்வென்ட்ரி ஃபுல்லாக கிராஃப்டிங் டேபிள்லாம் பண்ணிட்டீங்க நான். இவனுங்க வந்து நானே ஆர்ஜே என்எம்எஸ் மட்டும் டைமண்ட் ஆர்மர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒயிட்டு நான் வந்து காப்பர் வாங்கணும் மட்டும் போட்டுக்கிறேன், எனக்கு மீறி வேணான்னு. இப்போ குதிப்போங்க, இது கீழே தான் இருக்கான். போயிடலாமா போயிடலாமா? யோ என்எம்எஸ் என்னையா பண்ணுற? அடா பாவி கதறாயாக்கா உலாதன்னு ஊந்துட்டோம்யா. ஸ்பானிக்கே வந்துட்டோங்க. நாங்கள் ரீஸ்பான் கூட செட் பண்ணல, பெட்டெல்லாம் உடச்சிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா எல்லார் லூட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன எல்லாம் இந்த எண்ணெய் மசாலா தான். எண்ணெய் மசாலா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. போன இதுலேயே என்னை வந்து அப்பா நான் என்னை கடத்திட்டு போகும்போது காப்பாற்றணும்லாம் இல்லை, அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தாரு. இதிலே வந்து பெட்டெல்லாம் இது பண்ணாமல் அப்படியே குதிச்சிட்டாங்க எல்லாம் இந்த எண்ணெய் மசாலை. சரி ஒன்றும் இல்லை, இப்போ பேஸை பார்த்துட்டு போகிறதுனால ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா பேஸை பார்த்தோம். ஓகே, ஏன்னா இதான் லாஸ்ட்டாக இருக்க போதும், இதுக்கு மேலே சர்வரை போயிட்டு டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த சர்வர் கடுப்பேற்றுது எல்லாருக்குமே. அது கிட்னாப்பர் வந்துட்டாங்க. இந்த கிட்னாப்பர் தான் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போனா. நான் கதறிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் டப்பு நிற்கி போட்டு மேலே போகல. அப்புறமா போயிட்டேன், எனக்கு டப்புன்னு மேலே வரல, ஆனால் போயிட்டேன். ஐயோ கீழே கீழே விழுறேன். அதுக்கப்புறமா பேஸ்லேருந்து எல்லாம் சில லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டானுங்க. அது ஒரு செம்மையாக பிளான் போட்டான். அதாவது நான் டோட்டம் வச்சு பாப் பண்ணிட்டு நான் அங்கே இருக்கேன் அப்படின்னா, லூட்டை மட்டும் நான் லூட்டை எடுத்துடுறேன் அப்படின்னா, சரி அவன் போயிட்டான். அந்த கிட்னாப்பரும் போயிட்டான். நான் அப்படியே வந்து சும்மா போயிட்டேன். அப்புறம் வில்லேஜையும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்படியே போயிட்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸ் 1 மணி நேரம் எடுத்துட்டீங்க. இந்த 1 மணி நேரத்தில் பாதி நிமிஷம் வந்து என்ன ஆச்சுன்னே தெரில. என்னால் நடக்கக்கூட முடியல. அதனால் போயிட்டு நான் இந்த குழிகளை ஊந்துட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் அங்கே பெட் வச்சுருக்கானுங்க. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டு உளறேன். ஓகே, உழுதுனேன். ஆர்ஜை மட்டும் டோட்டம் பார்ப்பானுனால இருக்கான். சரி அப்புறமா வந்து கீழே வந்துட்டேன், தண்ணி வச்சுருந்தானுங்க, வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆர்மர்லாம் கொடுத்தான் ஆர்ஜு. அப்புறமா போட்டுருவோம். வைங்க, என்னென்ன கொடுக்குறீங்களேடா? ஏய் என்ன குப்பையெல்லாம் என்கிட்ட கொடுக்குற? ஏய் குப்பையெல்லாம் கொடுக்காரா பைத்தியார்? அப்புறமா நானும் டார்ச் வச்சு நானும் ஒயிட்டும் தேடிக்கிட்டு இருந்தோம். நடுவில் ஒயிட்டு வந்து போயிட்டாரு. அதனால் நான் மட்டும் தனியாக தேடிக்கிட்டு இருந்தேன். அவர் அந்த சைடு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃப்லைனும் போயிட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் இருந்தான், அவனை ஒம்புக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஜாம்பியும் அவன் கூடயே வந்தான். ஒரு கிரிட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. 4 விழுதான். அதுக்கப்புறமா வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்தபோது ஆர்ஜே ஒன்றா நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆர்ஜே கிட்ட போயிட்டு இருந்தேன். கரெக்டாக தேடிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் அவனை. எங்கள் பேருங்க பேயெல்லாம் வருது கேஸ். அவன் கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஆனால் நான் அவனை இன்னும் கண்டுபிடிக்கல. நான் ஏதோ சைடு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எல்லா சைடும் முட்டு சந்தா இருக்குது. எங்கே போனாலும் முட்டு சந்தா இருக்கு. ஏய் வந்த வழியிலே வந்துட்டீங்கனே. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு எனக்கு. அந்த வரைக்கும் இந்த சைடு தான். ஐயோ டே நான் பைத்தியம் ஆகிட்டேன் கேஸ். இந்த இடத்துல நான் பைத்தியம் ஆகிட்டேன் கேஸ். மறைச்சிருங்க, எந்த சைடு வந்தேன்னு மறந்துடுச்சு. எந்த சைடு போனாலும் முட்டு சந்தா இருக்குது இங்கே. எனக்கு அதான் கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு சோறு மட்டும் இல்லை, போயிடுவேன். இருங்க போயிடலாம், கவலைப்படாதீங்க, யாரும் திட்டாதீங்க கமெண்ட் பாக்ஸில். நான் எந்த சைடு போனேன்னு மாட்டேன். அப்பா மேலே வந்துட்டப்பா, இதுக்காடா இவ்வளோ நேரம்? ஏய் ஸ்பைடர் ஆகாயத்தில் நடக்குது.
பாட்டு போடலாம். ஆனால் பாட்டெல்லாம் போட்டால் காப்பி ரைட் கொடுப்பானுங்க. கைஸ் ஆமாங்க கைஸ், அந்த விதர் ஃபைட்டுக்கே பாட்டு போட்டேன், காப்பி ரைட் கொடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். ஆர்ஜே கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆர்ஜேவோட இதுவே தெரில எனக்கு. ஐயோ பாருங்க டே, 127 போயிடுச்சு. நான் இங்கேயே சுற்றி சுற்றி வந்துடுறீங்க. க்ரீப்பர், ஹாய் க்ரீப்பர். அப்புறம் ஜாம்பி, ஒரு சில்வர் ஃபிஷ் வேறு வந்துச்சு. நான் இங்கே தான் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டேன், எப்படியோ போயிட்டேன். நிறைய எவ்வளோ சுற்றி சுற்றி போயிட்டேங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. டார்ச் வைக்கிற மாதிரி பெட்டை ப்ளேஸ் பெட்டை தொடுறதுக்கு. சரி உனக்குலாம் அப்படியே வந்து என்எம்எஸ் ஃபில் பண்ணார், வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு இது பண்ணேன். நான் அப்படியே லூட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எல்லோரும் இது பண்ணிட்டு விடிட்டு இருந்தோம். அவரும் போயிட்டு இருந்தார். ஆனால் வந்து அந்த டைமில் என்னையும் அவரையும் செம்மையாக ஒரு பேசி அடிச்சுது. நல்ல வேலை நான் ரீஸ்பாண்ட் பண்ணேன். ஆர்ஜே போயிட்டு உட்காந்துட்டான் எங்கேயோ. நான் இங்கே வந்தோடனே அவர் அங்கே செத்துட்டு, நானும் அவரும் மலாக்கா அடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு பேரும் போட்டு அடிக்குது. அவர் செத்துட்டாரு. நான் செத்துட்டேன் ஃபஸ்ட்டு, அவரும் செத்துட்டாரு. இப்போ அவர் லூட்டு என்கிட்ட இருக்கு, என் லூட்டு யார்கிட்ட எங்கள் பேர் மாற்றி மாற்றி இதுவாக இருந்தது. அதுக்கப்புறமா லூட்டெல்லாம் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்கிறான். அப்புறம் மறுபடியும் சேர்த்துட்டேன். அப்புறமா லூட்டெல்லாம் இது பண்ணக்கப்புறம் என்எம்எஸ் வந்து குதிச்சிட்டாரு. எண்டு போட்டல ஓப்பன் பண்ணி 2 பேரும் குதிச்சிட்டாங்க. நான் லூட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு. இந்த சாம்பி தான் என்னை தள்ளி விட்டுச்சு. நான் தான் எடுக்கலான்னு நினச்சேன். ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கிறதுக்குள்ளே தள்ளிடுச்சு. இவனுங்க உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு பாட்டில் நான் ஆர்ஜி எப்படி பயமுறுத்தினானோ அவனை அதே மாதிரி பயமுறுத்தினேன். அதுக்கப்புறமா மேலே வந்தேன் கைஸ். மேலே வந்துட்டு சும்மா அந்த கிறிஸ்டலுக்கு தான் இங்கே ஓடி போகிறேன். பாருங்களேன் என்ன நடக்கும்னு. கிறிஸ்டலுக்கு ஓடி போனேன். சொம்மதுமே அவன் வரானுங்க, என்றவன் அடிக்கிறானுங்க, பங்கம் அடிக்கிறாங்க, எது அடிக்கிறானுங்களும் தெரில. நான் சரி போயிட்டு பிளாக் போடலான்னு பார்க்குறேன். இதுவும் ஆகலை எனக்கு. ஐயோ என்னையா இது செய் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் திடீர்னு வரான். அப்புறம் போட்டு டமால்ட்டு மீன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும். அவ்வளோதான், ஏன் செத்துருவேன் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்புறம் அவங்கேஷ் நான் அங்கே போய் உள்ளே வந்தோடனே நான் தான் ஃபஸ்ட்டு எண்டில். ஓகே அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நான் அந்த பில்லருக்கு போய்க்கலாம், ஏதாவது பில்லரில் போயிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிளாக் போட்டுறேன்னு பார்க்குறேன். ஒரு ஹார்ட்டு அரை ஹார்ட்டு சாடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா நானும் இது பண்ணேன். ஆர்ஜேவும் வந்துட்டான், எப்படி செத்தான்னு தெரில. நான் வந்து டப்புன்னு போயிட்டு லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு லூட்டை எடுக்கலான்னு போகிறேன். இங்கே அடைச்சிருக்கு எல்லாம். இந்த எண்ணெய் மசாலா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டேன். நான் இதை போட்டு இதை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த உட்டை. அங்கே பார்க்க நான் ஆரஞ்சு அங்கே மூடி இருந்திருந்தோம். செம்ம டென்ஷன் ஆகிட்டோம். நாங்கள் வீசியில் கத்திக்கிட்டு இருந்தோம், என்னமோ காப்பாற்றிட்டு. நான் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அவன்கிட்ட தான் ஒரு உட் இருக்குது, அவன் நகர்ந்துன்னு நுழைய மாட்டேன்னான். என்ன பண்ணுறது ஐடியாவே இல்லை எனக்கு. இப்போ வந்து அவன் எப்படியாச்சும் மேலே போட்டான். நான் இந்த உட்டை மட்டும் எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வேஸ்ட்டு தான். இப்போ நான் அதை கையில் உடைக்காமையே இருப்பேன். அதனால இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ எனக்கு பயமாக இது. அப்படின்லாம் இல்லை, பயமாலாம் இல்லை, போயிடலாம். ஆனால் கையில் உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. நான் இதை உடைக்கிறதுக்கு அந்த காபல் ஸ்டோனை உடைச்சிடலாமே, 2 காபல் ஸ்டோனை உடைச்சிடலாம் இதை உடைக்கிறதுக்கு. நான் இது மட்டும் உடைச்சிட்டேன். இதை மட்டும் உடைக்க வேணான்னு விட்டு என்ன பண்ணிட்டேன், கீழே போயிட்டேன். நல்ல வேலை கீழே ஊந்துருக்கணும் நான் அந்த டைமில். அப்புறம் இந்த காபல் ஸ்டோனை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஹோப்பே போயிடுச்சு, எதுவும் வராது, போயிட போகுது லூட் எல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த காபல் ஸ்டோன் உடைச்சக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. ஏன்னா அங்கே போட்டிருக்கு அப்படியே. அந்த நான் பார்த்து அப்படியே இருக்குது, நல்லது இப்போ அப்படின்னு அந்த பில்லருக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பில்லரையும் கண்டுபிடிச்சி என் லூட்டெல்லாம் எடுத்து அப்பயே வந்து என்எம்எஸ் போயிட்டு இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு, கிறிஸ்டல்லாம். நான் கிறிஸ்டலுக்கு ஒரே ஒரு கிறிஸ்டலுக்கு போகலான்னு அப்புறமா ட்ராகன் அடிச்சுட்டு போகலான்னு போனேன். ட்ராகனும் கரெக்டாக பறிச்சாச்சு, யாருமே இல்லை. அவர் கிறிஸ்டல் வச்சிட்ருக்காரு, நான் உட்காந்து இது பண்ணியிருக்கேன், ட்ராகன் எடுத்துருக்கேன். ட்ராகன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து அதுவும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஹெல்த்து. அப்படியே மேலே அது ஹெல்த்து கம்மியாகிட்டே இருந்தது. அது வந்து எச்சிட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது பறந்துருச்சு அந்த ட்ராகன். இப்போ பயந்துருச்சு போல இருக்கு என்னை பார்த்து நான் அடிக்கிறத.
அதுக்கப்புறமா சரி அந்த டிராகன் தான் பறிச்சாகல நான் வந்து பிளாக்ஸ் எடுத்து வச்சுட்டு மேலே போயிட்டு கிறிஸ்டல் ஒன்று உடைப்போம் அப்படின்னு உடச்சேன். உடச்சிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் பறிச்சாச்சு. நான் மறுபடியும் அடித்தேன், போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தாங்க காமெடியே இருக்குது பாருங்க. என்னன்னா வந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து நான் வந்து அந்த டிராகன் பறந்துருச்சு. இப்போ பறந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அந்த கிறிஸ்டலை உடைக்க போகிறேன். உடைக்க போனேன். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கானுங்க, ஸ்பீட் ரன்னர் இவனுங்க 2 பேரும் ஆர்ஜே பெரிய ஸ்பீட் ரன்னர் மாதிரி பெட்டை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு. 2 பேரும் செத்துருவானுங்க, செத்துட்டானுங்க. நான் வந்து நான் மேலே போயிட்டேன். நான் மேலே போய் அங்கே என்எம்எஸ் இருக்கா இருப்பேனுங்க, நேம் டாக் தெரியும், என்எம்எஸ் தான் ஆர்ஜே ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வந்து கேட்டேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவன் எதுவுமே சொல்லு. அப்புறமா வந்து நான் என்ன பண்ணேன், அப்படியே கீழே போயிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு டெத் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்எம்எஸ் ஆர்ஜே டைடு டியூ டு த கேம் ஏதோ வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் அங்கே பாருங்க செத்துட்டானுங்க 2 பேரும், எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. நான் போயிட்டு லூட்டெல்லாம் எதுவுமே இல்லை. நான் தாங்க ஒரே ஒரு அயன் இருந்தது. நான் அப்புறமா நான் தான் ட்ராகனை வந்து அடித்து கொன்னேன். என்எம்எஸோட வீடியோ போயிடுச்சு, நான் தான் ட்ராகனை கொன்னேன் பார்த்துக்கோங்க. ஆர்ஜேக்கு கால் வந்துருச்சு, நான் தான் கொன்னேன். அதனால எக்ஸ்பியும் எனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் தான் ட்ராகன் கொன்னேன், எனக்கு தான் எக்ஸ்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ட்ராகனை வந்து கொன்னோன்னே எக்ஸ்பிலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இதோட இந்த இதை முடிச்சிட்டோம். அதெல்லாம் ஹாரர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டு அவர் குதிச்சிட்டாரு. நான் அப்படியே ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே கூட சிவராத்திரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணீங்க சால்ட்டு, நீங்கள் தான் பெரிய வீரர் அப்படின்லாம் ஒரு இது வந்துருந்தது. நல்லா கேஷ் இந்த வீடியோ அடுத்த சீரீஸில் பார்ப்போம். வரட்டா?